பிரைஸ் தி லார்ட். மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் தேவனை பற்றின ஆழத்தை உங்களுக்காக பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறாராம். அப்படிதான் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் உயிர் தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியானவரை நாம் எல்லாருக்கும் கிருபையாய் அருளினார். இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் நாம் ஜீவன் அடைகிறோம், பலன் அடைகிறோம், கிருபை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபைகள் பெருகும்படியாக நாங்கள் ஜெபித்து ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆமேன். பிரைஸ் லார்ட். இந்த வேளையில் மகிமை நேரத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை தேவன் இந்த பூமியில் செய்து கொண்டே வருகிறார். நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டே வருகிறோம். அநேக சாட்சிகள் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. மக்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையின் கிரியை, வல்லமையின் கரம் வெளிப்படுவதை அநேகர் சொல்லுகிற சாட்சியை கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை வல்லமையை குறித்து நம்ம கவனிக்க போகிறோம். கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய தொடக்கத்தை வைத்திருக்கிறார். நாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதுனால எனக்கு என்ன நன்மை ஏற்படும் சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வந்து நீங்கள் எங்கே நின்று கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்யும்படி, ஒரு அதிசயத்தை செய்யும்படி, அடையாளத்தை செய்யும்படி நீங்கள் நினைத்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நன்மையான ஒன்றை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படி, இது ஒருவராலும் முடியாது, மனிதர்களால் இது செய்யவே முடியாது, இந்த இடத்துல நான் தனியாக நின்று கொண்டிருக்கிறேன், எதுவுமே என்னோடு கூட இல்லை, எதுவுமே எனக்கு சாதகமாக இல்லை, எதுவுமே எனக்கு ஏற்றது போல இந்த வேளையில் இந்த நாட்களில் நடப்பதை நான் பார்க்கவே முடிவதில்லை ஒருவேளை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி தான் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மிகப்பெரிய வல்லமையின் கரம் நீங்கள் பார்க்கும்படியாக உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இதுதான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு அற்புதமான ஒரு செய்தி. ஏனென்றால் கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலன் வரும் என்று ஏசாயாவின் புத்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் 30-31 ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. அவருக்கு முன்பதாக காத்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய மகிமையின் கரம் வெளிப்பட்டு அவர்களுக்கு அற்புதம் செய்யும்படியாகவே காத்து கொண்டு இருக்கிறது என்பதை வார்த்தை வாசிக்கிறோம். சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதியிருக்கிறபடி அவர்கள் அன்பு கூறுகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்யும்படியாக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விலையேற பெற்ற காரியங்களில் இந்த பூமியில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. கண் காணவும் முடியாதான், காது கேட்க முடியாது, அவர் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் முடியாத அளவுக்கு அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் உங்களுக்கென்று காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக வாயை திறந்து ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கையளிக்கப்படுகிறது. இதெல்லாம் அவர்களுக்கு கைக்கூடி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதான் வேதத்தில் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 சொல்கிறது போல ஆவியானவர் இதை நம்மிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும்படியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறாராம். பாருங்க, தேவனுடைய இருதயம் நமக்கென்று இப்படித்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த வழியில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த பதில் உங்களுக்கு வர ஆரம்பிக்கிறது. ஜெபிக்கும் போது இந்த அற்புதங்கள் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கிறது. வாஸ்து பார்க்கும்போது ஒரு மனுஷன் சொல்லுகிறார், அற்புதமான ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இறைவனுக்கு மிக நெருங்கிய நண்பனாக மாறுகிறார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி. எரேமியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் ஒருவராக, மிக சிறந்த ஒரு மனிதனாக, தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய அடுத்தடுத்த காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனுடைய தீர்க்கதரிசியாக வேதம் சொல்லுகிறது. எரேமியா புத்தகத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆச்சரியமாக, பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. எரேமியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பூமியை பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கவனிக்கிறோம். நம்ம எரேமியா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தேவன் அவரை தம்முடைய ஆவியினால் நிரப்பி அவரை பூமியை பார்க்கும்படி செய்கிறார். பூமியை பார்க்கும் பொழுது பூமி வெறுமையாக இருப்பதை கவனிக்கிறார். பூமியின் மீது வெளிச்சம் இல்லாதிருப்பதை பார்க்கிறார். இது எப்படி நடந்தது என்று கேட்டால் இந்த வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இரண்டுமே சேர்ந்து சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்துச்சுன்ற ஒரு வார்த்தை 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் அது மீது அசைவாடி வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன பிறகுதான் வெளிச்சமே வருகிறது. அப்படி என்றால் இங்கே எரேமியா சொல்லும்போது பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையாக இருக்கிறது, வெறுமையாக இருந்துச்சு. அடுத்தது பார்க்குறோம், வெளிச்சமே இல்லாமல் இருந்துச்சு. அப்படி என்றால் எந்த ஒரு ஆரம்பத்தை கொண்டு போய் காட்டுகிறார் பாருங்க. இந்த பூமியெல்லாம் உண்டாவதற்கு முன்பதாகவே இருக்கிற எல்லாவற்றையும் காண்பிக்கிற தேவனுடைய விலையேற பெற்ற வல்லமையின் கரத்தை நம்ம பார்க்கிறோம். எரேமியாவை அழைத்து சென்று ஆவிக்குள்ளாக
வேறு ஒரு மண்டலத்தில் கொண்டு போய் நிறுத்தி இந்த ஆழங்களை காட்டுகிறார். இந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் கொடுப்பது என்பது சாதாரண காரியமே அல்ல. நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்து ஆண்டவரோடு நெருங்கி நடக்க தொடங்கினால் நம்மை வேறு ஒரு பரிமாணத்தில் தேவன் நடத்த காத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய எண்ணமே நமக்கு அநேக ஆயிரங்களை கற்றுக் கொடுப்பதும், அநேக ஆயிரம் விஷயங்களை நம்மிடத்தில் பேசுவதும், நம்மை இந்த பூமியினுடைய பல முக்கியமான ரகசியங்களை நம்மிடத்தில் வெளிப்படுத்துவதும், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எல்லா வகையிலுமே தேவன் நம்மோடு கூட அப்படி பேசும்படியாக, அழைத்து செல்லும்படியாக, காண்பிக்கும்படியாக, எல்லாவற்றையும் குறித்து நம்மிடத்தில் பேசும்படியாக, கற்றுக் கொடுக்கும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த தேவனை வணங்குகிற ஒருவருக்கு ஒரு குறைவும் வர வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு குறையும் அவர்கள் முன்பதாக வரும் என்றால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒன்று அவங்க வாழ்க்கையில் தேவன் வெளிப்படுத்துவார். அப்படி ஒரு குறை வந்து அதை நிவர்த்தி ஆகும் பொழுது அந்த ஒரு மனிதன் மட்டும் ஆசீர்வாதம் பெறவில்லை, அந்த மனிதனால அந்த பூமி ஆசீர்வாதம் பெறுகிறது. அந்த ஆசீர்வாதம் பூமிக்கு வர வேண்டும் என்பதற்காகவே அந்த ஒரு மனிதனுக்கு அப்படி ஒரு குறை வந்து அதை நிறைவுக்குள்ள கொண்டு வரும்போது தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது என்பதை வேதம் முழுசும் பல இடங்களில் வாசித்து பார்க்கிறோம். இங்கே நம்ம பார்க்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது, வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது, வெளிச்சம் வர வேண்டியதாக இருக்கிறது என்கிற வார்த்தையை எரேமியாவுக்கு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, அப்போ எரேமியாவுக்கு இதை ஏன் சொல்லுகிறார் என்று நான் கவனிக்கும் போது தான் தெரிகிறது, தேவன் ஒரு கிரியேட்டிவ், அதாவது உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர். உருவாக்கக்கூடிய தன்மையில் இருந்து எப்படி உருவாக்க போகிறோம் என்பதை ஒரு சாதாரண மனுஷன்கிட்ட விவரித்து சொல்லுகிற அளவுக்கு அவருடைய அன்பும் அவருடைய பாசமும் அவருடைய விலையேறு பெற்ற இருதயம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ஏங்க எப்படி இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, அடுத்த ஸ்டெப்பே தெரியல, ஒருவேளை நம்ம யோசிக்கலாம். நம்மிடத்தில் நம்மை குறித்து பேசி நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து நம்மை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு வல்லமை அவருடைய விலையேறு பெற்ற மகிமையில் இருக்கிறது. அவரை குறித்து நம்ம ஆராயும் போது அது நமக்கு வெளிப்படுகிறது. ஆபிரகாமை பார்க்கும்போது அப்படிதான் தெரிகிறது. அவன் தண்ணி ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை அழைத்து, இந்த தேசத்தை விட்டு வெளியில வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, பெரிய ஒரு மனிதனாக்கி, ஒரு பெரிய ஒரு தேசமாக்கி, உன்னை கொண்டு பூமியை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை கொண்டு பூமியை நிரப்பி வழிய பண்ணும்படி செய்ய போகிறேன் அப்படின்ற பல வார்த்தைகளை 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் ஆதியாகமத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறார். தனி ஒரு மனிதனாக இருந்த இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படி புதிதான ஒன்றை சொல்லி ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். வெறுமையும் ஒன்றுமே இல்லாமல் இருக்க என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்து, புதிய ஆரம்பத்தை கொடுத்து, அவனுடைய புதிய தொடக்கத்தை கொடுத்து, பிறகு அவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு சந்ததியை கொடுக்கிறத 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் 1 முதல் 7 வசனம் வரைக்கும். பிறகு நம்ம பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கையில் 20ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு பிள்ளையை கொடுத்து, அந்த பிள்ளைக்கு ஒரு பேரை கொடுத்து, அந்த பிள்ளையினுடைய அடுத்த பரிமாணத்தை மகனுக்கு வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம். பிறகு ஈசாக்கு, யாக்கோபு என்கிற அவருடைய பேரன் பிள்ளைகளை கொடுத்து, அந்த பேரனை கொண்டு இஸ்ரவேல் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இனத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு தேசத்தை உண்டாக்குகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் வெறுமையாக இருந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்து இனி பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த சாபத்தை தேவன் எடுத்து போட்டு அவனுடைய வாழ்க்கையை ஒளியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றி அவனுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னதுனால வெளிச்சமாகவே அவனுடைய சந்ததி மாறிவிட்டது. ஒளியின் பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் என்னுடைய சந்ததி மாறும் என்று சொல்லப்பட்டது. வானத்து நட்சத்திரங்களாக ஒளிருவார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்படியே நடக்கிறது. எப்படி பாருங்கள், தேவன்கிட்ட எவ்வளவோ சிஸ்டம்ஸ் இருக்குது, எவ்வளோ எண்ணங்கள் இருக்குது நம்முடைய வாழ்க்கை குறித்து. இந்த வழியில் இந்த நாளில் நீங்கள் ஜெபத்தை கொஞ்சம் கவனிக்கும் போது, ஜெபத்தில் உங்களை நீங்கள் ஊற்றி விடும் பொழுது, ஜெபத்தில் தேவனுக்கு முன்பதாக உங்களை நீங்கள் சரணடைய வைக்கும் பொழுது, தேவன் இவ்வனமாக உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு வெளிச்சமாக, அநேகருக்கு ஒரு வழியாக, வாசலாக மாற்றக்கூடியது அவரிடத்தில் இருக்கிறது. அவரிடத்தில் நம்ம வரும்பொழுது இவை எல்லாம் நமக்கு உண்டாகிறது. இங்கே நம்ம வாசித்து பார்க்கிறோம், யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமாக 12 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அதில் ஒரு பிள்ளையின் பேர் வந்து யோசேப்பு. யோசேப்பு ஒரு சாதாரண ஒரு பிள்ளை இல்லை. அவன் பிறக்கும்போது ஒரு அதிசய பிள்ளையாக பிறக்கிறான். ஏனென்றால் அவன் கனவுகளை காணும்படியாக தேவனுடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு பிள்ளையாக, கனவுகளை கண்டு தரிசனங்களை சொல்லக்கூடியதும் கனவுகளின் அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு வரத்தை பெற்ற ஒரு பிள்ளையாக அவனுக்கு பிறக்கிறார். யாக்கோபுக்கு இந்த பிள்ளை இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு சரியான சந்தோஷம். ஆனால் அந்த பிள்ளை ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுதெல்லாம் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற, வருங்காலத்தில் வரப்போகிற பல முக்கியமான நிகழ்வுகளை, தன் குடும்பத்தில் மட்டுமே நடக்க இருக்கிற பெரிய பெரிய காரியங்களை தேவன் செய்ய நினைத்திருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். கனவு மண்டலமாக கனவுலிருந்து பார்த்து மொழிபெயர்க்கிற அளவுக்கு அவனுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு வரம். அவன் காண்கிற கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா 37ஆம் அதிகாரத்து முதல் நீங்கள் ஆதியாகமத்தில் வாசித்து பார்க்க முடிகிறது. அப்படி அவன் கனவு கண்டு சொல்லும்போது அவனுக்கு பெற்றோர்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். தன்னுடைய சகோதரரை குறித்து சொல்லும்போது அவர்களுக்கு கோபம் வருகிறது. ஏன் தகப்பனாருக்கே கோபம் வருகிறது அவன் பேசுகிற விதத்தை கேட்டு. ஏனென்றால் கனவுல எதுவுமே யோசிக்க முடியாத அளவுக்கு அவன் கனவுகளை ஒவ்வொன்றாக சொல்லுகிறான். கனவுகள் நிறைவேற போகிறது என்று சொல்லுகிறான். அதை கேட்கும்போது, பார்க்கும்போது குடும்பத்தாலோ நண்பர்களாலோ ஏன் அவருடைய சொந்த
சகோதரால ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கிறது. ஒரு நாள் வருகிறது, அவன் குடும்பத்தையே விட்டு பிரிந்து போகிற அளவுக்கு அந்த கனவுகளே காரணமா இருக்கிறது, தரிசனங்களே காரணமா இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் அவன் சொன்ன கனவு நிமித்தமாக, தரிசனங்கள் நிமித்தமாக அவர்களுடைய சகோதரர் யாக்கோபுடைய பிள்ளைகளாக இருக்கிற யோசேப்புடைய சகோதரர்கள் ஒவ்வொருவரும் யோசேப்பை வெறுத்து அவனை அழிக்கிற அளவுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அதே போல எல்லா வகையிலுமே அவனை அழித்து விட்டதாக தகப்பனுக்கு ஒரு தவறான தகவலை கொடுத்து யோசேப்பினுடைய முடிவை என்னவென்று தெரியாத அளவுக்கு மறைத்து விடுகிறார்கள். இதை நம்ம பார்க்கிறோம். பிறகு ஒரு காலம் வருகிறது பாருங்க, திடீரென்று ஒரு இடத்தில் நம்ம கவனித்து பார்க்கிறோம். ஒரு நாள் சிறைச்சாலையில் தன்னோடு கூட இருக்கிற 2 மிக முக்கியமான நபர்களுக்கு யோசேப்பு அவருடைய கனவுகளை மொழிபெயர்க்கிறான். இது வேத புத்தகத்தில் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ அந்த கனவுகளை அவன் மொழிபெயர்க்கும் போது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. 2 பேரும் ராஜ்யத்தில், அதுவும் பார்வோனுடைய அரசாங்கத்தில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர்கள். ஒருவனுடைய கனவுக்கும் மற்றொருவனுடைய கனவுக்கும் பதிலை சொல்லும் பொழுது ஒருவனுக்கு உயர்வும் ஒருவனுக்கு அழிவும் வரப்போகிறது என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். அதை யோசேப்பு சொன்ன வார்த்தை பிரகாரமாகவே நடந்துச்சு. இதை பார்வோனுக்கு அறிவிக்கிறார்கள். 41ஆம் அதிகாரத்தில் பார்வோன் இதை கேள்விப்படுகிறார். ஆதியாகமத்தில் வாசித்து பார்க்கிறோம். உடனடியாக பார்வோனுக்கு ஒரு பெரிய கனவு வருகிறது. அந்த கனவுக்கு மொழிபெயர்க்கவே தெரியல, என்ன பண்ணுறது தெரியல, இருக்கிற எல்லா இடத்துலையும் கேட்டு பார்க்குறான், பதிலே இல்லை. அங்கே தான் நம்ம கவனித்து பார்க்குறோம், தேவன் ஒரு விலையேற பெற்ற ஒன்றை நமக்கு கொடுக்குறார், வரமாக, வாழ்க்கையாக. சில நேரத்தில் ஹைலி டேலண்டட் பர்சன் நம்ம வீட்டில் நம்ம ஒருவராக நம்ம இருப்போம். நமக்கு மிக முக்கியமான டேலண்ட், ஆனால் அந்த டேலண்ட் யாருமே நம்பவே மாட்டாங்க. நம்ம கூட இருக்கிற யாருக்குமே அது யூஸே ஆகாது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகாது, ஏன் நம்மளுடைய நண்பர்களுக்கு யூஸ் ஆகாது, ஏன் நமக்கே அது யூஸ் ஆகாது. இப்படி பல நேரத்தில் நம்மளுடைய தொழில் அப்படி இருக்கலாம், சில நேரத்தில் நம்மளுடைய படிப்பு அப்படி இருக்கலாம், சில நேரத்தில் எவ்வளோ படித்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கான், ஒன்றுமே படிக்கலாம், அவனுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய உயர்வு, எவ்வளோ பெரிய இடத்துல வேலை செய்து கொண்டு இருக்கிறான், எப்படி சம்பாதிக்கிறான் பாருங்கன்னு சொல்லி நம்ம வீட்டு நபரே நமக்கு விரோதமாக சொல்லுகிற வார்த்தையை நம்ம பலமுறை கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஏன் பல பேர் சொல்லியதை நீங்களே கேட்டிருப்பீங்க. இப்படி இருந்த ஒரு சூழ்நிலை யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. யோசேப்புடைய தரிசனத்தினால வாழ்க்கை முழுவதும் அழிந்து போனதை மட்டும்தான் அவன் பார்க்க முடியுது. ஒரு இடத்துலையும் உயர்வுகளை பார்க்கவே முடியல. ஆனால் அவன் சொப்பனக்காரன் என்று பேர் மாத்திரம் அவனுக்கு இருந்துச்சு. அவன் சொன்னால் அப்படி நடக்குதுங்க, அவன் சொன்னால் இல்லாமல் வருதுங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதனால் யாருக்கும் புரோஜனம் இல்லைங்க அப்படின்ற ஒரு இடமும் சொல்லுகிற அவன் உள்பட அவனுக்கே எந்த புரோஜனமும் இல்லை. எங்கே போட்டாலும் பிரச்சனை 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 என்று அவனை சுற்றி அப்படி ஒரு மண்டலம் ஆனா இருக்கிறது. இப்பொழுது ஒன்று நடக்க இருக்கிறது. அதுதான் காட் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செயல்படும் பொழுது உலகம் அவனோடு கூட பாதி விஷயங்களை ஒத்துப்போகாது. பாதி இடங்களில், ஏன் அதிகபட்சமான இடங்களில் தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷன், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷன், தேவனோடு நெருங்கி நடக்கிற ஒரு மனுஷனுடைய வார்த்தை, செய்கை, அவனுடைய ஒவ்வொரு செயல்களும் அர்த்தமற்றதாக மற்றவர்களால் மொழிபெயர்க்கப்படுகிறது, விமர்சிக்கப்படுகிறது. இது ஒரு பயங்கரமான உண்மை. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு வேளை இருக்கலாம். நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களை விமர்சிக்கிறதும், எந்த வகையிலும் நீங்கள் தகுதியான ஒரு ஆளாகவே மற்றவங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் தேவன் யோசேப்பை போல உங்களை அழைத்திருக்கலாம். யோசேப் மீது வைக்கப்பட்ட அந்த பலவர்ண அங்கியை உங்கள் மீது தடுத்திருக்கலாம். உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற இந்த மிக முக்கியமான ஒரு வரமாகிய கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிறத, கர்த்தரை கொண்டே வெளிப்படுத்த விரும்புகிறத, அதை வேற யாராலும், எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாது என்கிற ஒரு காரியத்தை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்று தான் தேவன் விசேஷ விதமான ஒன்றை வைத்திருக்கிறார். ஒரு டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ யோசேப்புக்கு அன்யூஷுவலான ஒரு காலிங் வருகிறது. இதை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல் 41ஆம் அதிகாரம் 40, 41 முதல் கேள்விப்படுகிறோம். உடனடியாக அழைப்பு வருகிறது. பார்வோனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அவனுக்கு அந்த நாளுக்கு முன்பதாக வாசித்து பார்க்கிறோம். அந்த நாளுக்கு முன்பதாக அவன் தலை முடி உள்பட அவன் முழுக்க அவனை கண்டு கொள்ள கூட ஆள் இல்லை. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனை சவரன் செய்து புதிய ஒரு உடைகளை அணிய வைத்து அவனை கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்துகிறார்கள். ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கணும்னா சாதாரண விஷயமே இல்லை. அவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு மனுஷன் நம்ம வாழ்க்கை எவ்வளவு மோசமாக, எவ்வளவு அந்தகாரமாக, எவ்வளோ ஒரு இருட்டாக இருந்தாலும் ஒரு டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா காடுடைய அந்த அப்பாயிண்டட் டைம், கைரோஸ் மூமெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த நேரம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறுகிறது. அந்த செகண்ட் மாறி ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். ராஜா அவனை பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிறான். ஓ, நீர் தானா அது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கும் போது இவன் அவனுடைய கனவுகளையும் அதற்கான மொழிபெயர்ப்புகளையும் அற்புதமாய் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை கேட்கும்போது ராஜாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. சொல்லுகிறார், தேவர்களின் ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு யாருமே இல்லை, இங்கே வேறு யாராலும் இப்படி இந்த கனவை இப்படி மொழிபெயர்க்க முடியாது. அப்படின்னா இந்த மனுஷங்கிட்ட இவ்வளவு ஞானத்தை கொடுத்த தேவன் தான் தேவன் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அவனுக்குள்ள தாங்க முடியாத ஆச்சரியம் இருந்துச்சு. அப்பொழுது சொல்லுகிறார், இந்த அனைத்து கனவுகளையும் இவ்வளவு தெளிவாக சொன்னல, இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுகிற ஒரு பொறுப்பை நான் உன்னிடத்தில் தருகிறேன் என்று அந்த பொறுப்பை அவனிடத்திலே கொடுக்கிறார்கள். இப்பொழுதுதான் கவனிக்கிறோம், அந்த தேசத்துக்கு மேலாக இருக்கிற அதிபதிகளில் இவன் தான் உயர்ந்த ஒருவன். ராஜா
தன்னுடைய பதவியை தவிர மீது எல்லாமே அவனிடத்துல கொடுத்து விடுகிறது அங்கதான் பார்க்கிறோம். ராஜாவுக்கு ஈக்குவலாக எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற, எல்லாவற்றையும் ஆளுகிற, எல்லாவற்றையும் வழிநடத்துகிற, எல்லாவற்றையும் கண்காணிக்கிற, எல்லாவற்றையும் கவனிக்கிற பொறுப்பாளனாக, மிக சிறந்த ஒரு அதிபதியாக, அந்த எகிப்தை திரும்பி பார்க்கும்படியாக, பயப்படும்படியான ஒரு அதிகாரத்தை அவன் கையில கொடுத்து முத்திர மோதிரமாக அணிவித்து நடக்க வைக்கிறத பார்க்கிறோம். இங்கதான் ஆச்சரியப்படுகிறோம். அது வரைக்கும் உயர்வே இல்லைங்க. என்ன சொன்னாலும் வாழ்க்கையில் அடி மேலே அடி மேலே அடி, எதை சொன்னாலும் கொண்டு போய் நம்ம ஒரு மூளையில் ஒரு கிணத்துல போட்டு நம்ம செத்தே போயிட்டோம் அப்படின்னு சொல்ல வைக்கிற, நம்மளை மறக்க வைக்கிற, நம்மளை மறுக்க வைக்கிற, நம்மை மறுதளிக்கிற இந்த கூட்டங்கள் மத்தியில் தேவன் எப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் பாருங்க. இவன் இல்லாமல் அடுத்த ஒரு பொருள் அசையாது என்கிற ஒரு அதிகாரத்தை அவன் கையில் முத்திர மோதிரமாக பார்வோன் கொடுக்கிறத 45ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. 41ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் அவன் கையில் கொடுக்கப்பட்ட அந்த அந்த அதிகாரங்கள் அவனை தேசத்துக்கு முழுவதுமாக அதிபதியாக வைத்து 50 அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு இடங்களில் யோசேப்பை கொண்டுதான் யாக்கோபுடைய குடும்பத்திற்கு ஒரு புதிய ஒரு வெளிச்சம், ஒரு புதிய ஒரு வெளிச்சத்தினுடைய அந்த விளைவுகள் ஏற்படுகிறத கவனித்து பார்க்கிறோம். எப்படி ஒரு பிளான் பாருங்க காட் கிட்ட. ஆரம்பத்தில் நம்ம பேசினாவே இருளாக, ஒரு அவமானமாக, ஒரு சாபமாக பார்க்கிற இந்த தேசத்தில் இப்பொழுது இவன் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் ஒரு வெளிச்சமாக, ஒரு புதிய வெளிப்பாடாக, ஒரு புதிய ஒரு வழியாக திறக்கிற தேவன் வைத்திருக்க திட்டத்தை பாருங்க. ஆச்சரியமா இருக்கிறது. இப்போ யோசேப்புக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆச்சரியமா இருக்குது. அவனுக்கு ஒரு அற்புதமாக ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் கொடுக்கப்படுகிறது. இந்த பிள்ளைகள் அவன் போய் இருக்கிற எகிப்து தேசத்திலே பிறக்கிறது. அதுவும் இல்லாமல் நம்ம கவனித்து பார்க்கிறோம், ஒரு ஆசாரியனுடைய மகளை திருமணம் செய்து கொள்ளுகிறான். புறஜாதியா இருக்கிற ஆசாரியனுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறான். அற்புதமாக 2 பிள்ளைகள் பிறக்கிறது. அவனுடைய காலத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆச்சரியமான, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். எப்படி ஒரு அதிகாரம் கையில் கொடுக்கப்படுகிறது பாருங்க. இது சாதாரண ஒரு வாழ்க்கையாக பாருங்கள். இதற்கு முன்பதாக இவன் கையசைச்சாலும் கால் அசைச்சாலும், நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 40ஆம் அதிகாரத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. அவன் யோசேப்பு தன்னோடு கூட இருக்கிற அந்த ஜெயிலில் இருக்கிற வாசிங்களோடு பேசும்பொழுது அவங்களுடைய கனவுகளை மொழிபெயர்க்கும் போது அவனிடத்தில் ஒருவனிடத்தில் கெஞ்சி கேட்கிறான், நீ உயர்வுக்குள்ளே போகும்போது உன்னுடைய எஜமானிடத்தில் சொல்லி என்னை காப்பாற்று, என்னை எப்படியாச்சும் இந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வெளியில் போயிடு. நான் ஒரு பாவமும் செய்யலை, நான் ஒரு தப்பும் நான் செய்யலை, ஆனால் இந்த இடத்துல நான் தெரியாமல் மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறான். அவனும் அதை கேட்டு போய் நான் சொல்லுகிறேன்னு போகிறவன் மறந்து விடுகிறான். 2 வருஷம் சென்ற பின்பு திடீர்னு பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவு மொழிபெயர்க்க வேண்டிய இடம் வரும்பொழுது தான் இவனுக்கு ஞாபகம் வருகிறது, தன்னுடைய கனவு ஒருவன் மொழிபெயர்த்தான், அவன் இப்போது சிறைச்சாலையில் இருக்கிறான். அப்போ பாருங்க எத்தனை வருஷம் ஆகுது, 2 வருஷம் போடுச்சு தான் இவனுக்கு ஞாபகமே வருகிறது. என்ன ஒரு நிலைமை பாருங்க இந்த வாழ்க்கையில். கவனித்து பாருங்க. நீங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 41ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனத்தில், உன் பேச்சு இல்லாமல் ஒருவன் கையும் அசைக்க முடியாது, காலம் அசைக்க முடியாதுன்னா, இதுக்கு முன்பதாக இவன் சொல்லும் பொழுது எல்லாரும் கேட்டாங்க, நீ போய் சொல்லுன்னு சொல்லும்போது அவன் போய் சொல்லவே மறந்துட்டான். அப்போ கை அசைக்கிறது கால் அசைக்கிறதுங்கிற அதிகாரம் செயல்படவே இல்லை. எந்தெந்த அதிகாரம் எப்பெல்லாம் செயல்படுதுன்னு நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். தேவனுடைய ஆவியின் மேல் இருக்கிறது மாற்றமே இல்லை. ஒவ்வொருத்தரும் சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எஸ்ஐயா 61ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் அப்படியே நம்ம மனப்பாடமாக பல முறை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய ஆவியின் மீது இருக்கிறது, கர்த்தருடைய ஆலோசனை சொல்லுகிற ஆவியின் மீது இருக்கிறது, அனுகிரக வருஷத்தை அறிவிக்கக்கூடிய ஆலோசனை ஆவியின் மீது இருக்கிறது, ஞானத்தையும் மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடியதன் மீது இருக்கிறது, எல்லாமே சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். செயல்படவே இல்லை. ஆனால் ஒரு டைம் வருகிறது பாருங்க, நம்ம எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அப்பொழுது கர்த்தருடைய கரம் நம்மிலிருந்து வெளிப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை நம்மிலிருந்து வெளிப்படுகிறது, கர்த்தருடைய வெளிச்சம் நம்மிலிருந்து வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு தான் சொல்றது, இது காத்திருப்பு நேரம். இதற்கு வேண்டியதான் ஒரு காத்திருப்புக்கான ஒரு காலம். இப்பொழுது நம்ம காத்திருப்பின் காலத்தில் இருக்கிறோமா, இல்லாட்டி செயல்படுத்துகிற காலத்தில் இருக்கிறோமா? பிரதர், நம்ம அடையாளத்தை பயன்படுத்தணும், அதிகாரத்தை பயன்படுத்தணும், நம்ம எடுத்து செய்யணும் பிரதர், நம்ம இறங்கி செய்யணும் பிரதர். ஒருவேளை நம்ம சொல்லலாம், அநேகர் அப்படி சொல்லலாம். புரிந்து கொள்ள வேண்டியது மிக 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 முக்கியமான ஒன்று, பரிசுத்த ஆவியானவரும் நானும் எப்படி இருக்கிறோம், எப்படி நடக்கிறோம். இது நேரமாக நான் பேச வேண்டியது. இப்போ நான் வெளியில் போக வேண்டுமா இல்லையா, செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா, இந்த காரியத்தை இப்பொழுது நான் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கக்கூடாதா, இப்படி பேசுகிற இடத்துல நாம் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். அப்படி என்றால் நானும் ஆவியானவர் ஒன்றாக இருந்தால் மட்டுமே இது செய்ய முடியும். ஒருவன் என்னிலும் நான் அவளை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 15ஆம் அதிகாரம் யோவானில் 1 முதல் வாசித்து பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் அசைவதும் நாம் பேசுவதும் நாம் நடப்பதும் அவருடைய ஆழமான நட்பிலிருந்து, பாசத்திலிருந்து, மிக முக்கியமானது பிரசனத்திலிருந்து, அவரோடு கூட இருக்கிற ஒன்றாய் இருக்கிற அந்த ஒன்றிலிருந்து நடக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் ஏதோ
அவருடைய வேதத்தை எடுத்தோம், ஒரு நாள் வார்த்தை வாசித்தோம், ஒரு நாள் ஜெபம் பண்ணோம், அந்த அதிகாரத்தில் செயல்படலாம், அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்க, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இங்கே சொல்லப்படுவதாக நாம் படிக்கவும் முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. யோசேப்பின் மீது கர்த்தருடைய ஆவியான இறங்கி வந்திருக்கிறது. அவன் பிள்ளையாக இருக்கும்போதே நடக்க ஆரம்பித்தது. அவனுக்கு பலவர்ண அங்கேயே தகப்பனை தரித்து அவன் ஒரு 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 சொப்பனக்காரனாக இருக்கிறான். சொப்பனம் வெளிப்படும் பொழுதெல்லாம் நிறைவேறுதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் இவன் மீது சொல்லப்பட்ட இந்த சொப்பனங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு 30 வருஷ காலம் செல்லுகிறது. இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிற 41ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு இப்பொழுது 30 வயதாகிறது என்று. இப்போது 30 வயதாகும் பொழுதுதான் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஒவ்வொன்றும் ஒரே நாள் நடக்கிறது. ஆச்சரியமா இருக்கிறது. எல்லோரும் அவனுக்கு முன்பதாக விழுந்து பணிந்து அவனை வணங்கி, அடுத்த ஸ்டெப்பு எங்களுக்கு நீ தான் செய்யணும், எங்களுக்கு வாழ்க்கையில் வேற ஒரு ஸ்டெப்பு எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதே புரியவில்லை, இந்த நேரத்தில் நீர் எனக்கு காண்பிக்கிற வழியின் பிரகாரமாக தான் நாங்கள் செயல்பட காத்து கொண்டிருக்கிறோம் சொல்லி சகோதரர் உள்பட தகப்பனார் குடும்பமே அவனுக்கு முன்பதாக பணிவதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் தரிசனமாக 37ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அதே குடும்பம் சிரித்தது, அவனை வெறுத்தது, அவனை ஒதுக்கினது, அவனை அழிக்க சித்தமாயிருந்த அவர்கள் இப்பொழுது உண்மையிலே அவனுக்கு முன்பதாக தரித்து காத்து கிடக்கிறார்கள். 42, 43, 44ஆம் அதிகாரம் முழுவதும் ஆதியாகமத்தை வாசித்து பார்க்கும்போது தெரிகிறது, இவனுடைய வாழ்க்கையில எல்லா சொப்பனங்களும் இப்ப நிறைவேற தொடங்கிடுச்சு. ஒன் பை ஒன்னா அப்படியே ஒன்று விடாமல் நிறைவேறுகிறது. தேசமே அவனுடைய பேச்சுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. சொல்லப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக, இப்படி யோசேப்பு அளவற்ற முறையில் கடற்கரை மணலை போல மிகுதியான தானியத்தை சேர்த்து வைத்தான். அந்த அளவுக்கு அடங்காததா இருந்துதான். எப்படி பாருங்க, கடற்கரை மணலை போல அப்படி எல்லாமே சேர்க்கக்கூடிய ஒன்று அவனிடத்துல அவன் மூலியமா இப்ப செயல்பட தொடங்கி விட்டது. இது 41ஆம் அதிகாரத்துல 49ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கிறது. இவனுடைய பேச்சுக்கும் இவனுடைய செயலுக்கும் இப்பொழுது கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். தம்முடைய விலையேற பெற்ற சேனையை கட்டவிழ்க்கிறார். எங்க இருக்கிற பொருட்களை சேரும்படியாக எல்லா விதமான பொருளாதாரத்திலும் பெருக்கத்தை, உயர்வுகளை அவனுடைய பேச்சை கேட்கிறவங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். ஒரு டைம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிதான் நடக்க இருக்கிறது என்பது நாம் சொல்ல விரும்புகிறோம். அது இந்த நாட்களில் நம்முடையமாய் செயல்பட விரும்பினால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, அவரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது, நம்முடைய ஜெப வாழ்க்கையை அதற்குள்ளாக வைப்பது. ஒரு சில டைம் வரும் பாருங்க, நமக்கும் தேவனுக்கும் தவிர வேற எதுக்குமே நேரமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த டைமை நம்ம ஆன் பண்ணும்போது நம்முடைய லைஃப்ல எங்கே போனாலும் அவருடைய கரம், அவருடைய வெளிச்சம், அவருடைய மகிமை, அவருடைய எல்லாமே வெளிப்படுது. நீங்க பார்க்கலாம். சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், இனி சூரியன் உனக்கு தேவையில்லாமல், சந்திரனுடைய வெளிச்சம் உனக்கு அவசியப்படாமல், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து உன்னை நடத்துகிறத பார்க்க முடியும் என்று சொல்லுகிறார் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 19, 20ஆம் வசனத்தில். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்பேற்பட்ட ஒரு அதிசயம். எலும்பி பிரகாசம் உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதிக்கிறது, உதிக்கிற உன் ஒளி நேரத்தில் ராஜாக்கள் வருவார்கள், எங்க இருக்கிறவனை பார்க்க வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒளி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வெளிப்பட ஆரம்பித்த பிறகு வேதத்தை வாசிப்பது ஒளியை குறித்து அறிந்து கொள்வது, வேதத்தை தியானிப்பது ஒளியை குறித்து நம்ம தியானிக்கிறது. ஆனால் ஒளியோடு நடக்கக்கூடியது, ஒளி வெளிப்படும் போது நாம் வெளிப்படுவது என்பது ஆழமான ஒரு வாழ்க்கை. அதுக்குள்ளாக நம்மை முழுவதுமாக ஊற்றிவிட வேண்டும், நம்மை முழுக்கமாக அதில் சரண்டர் பண்ண வேண்டும். அப்படி ஒரு டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய லைஃப்பில் காட் நம்முடைய விலையேற பெற்ற பிரசன்ஸை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். இது யோசேப்புடைய வாழ்க்கையில் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு. யோசேப்புடைய வாழ்க்கையில், யோசேப்புடைய பேச்சுக்கு இப்பொழுது அந்த வல்லமை வர ஆரம்பிச்சிது. எங்கே இருக்கிற பொருளாதாரம் அவன் மூலியமா வெளிப்பட்ட ஆரம்பித்ததுனால இப்போ எகிப்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகிறது. ஆனால் பஞ்சம் வந்தாலும் இவர்களுக்கு ஒன்றுமே நடக்கப் போவது இல்லை. ஏனென்றால் இங்கே யோசேப்பு இருக்கிறார். யோசேப்பை வழிநடத்தக்கூடிய ஞானத்தின் ஆவி இருக்கிறது, தேவனுடைய ஆவி இருக்கிறது. இப்போ பாருங்க, நான் கிறிஸ்தவன், நான் மட்டும்தான் நல்லா இருக்க முடியும், நான் மட்டும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், அவங்க புறஜாதியார், அவங்களுக்கு இல்லை. நாம் கிறிஸ்தவர்கள் எங்கே இருந்தாலும் நம்மை கொண்டு அநேகர் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நம்முடைய பாதுகாவல், நம் மீது வைக்கப்பட்டிருக்கிற இந்த விலையேற பெற்ற வல்லமின் பிரசன்னம் அநேகருக்கு பாதுகாவலாக மாறும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். இதை பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல வாசித்து பார்க்கும்போது யோசேப்பின் நிமித்தமாய் எகிப்து ஆசீர்வதிக்கப்படுகிறது, யோசேப்பின் நிமித்தமாய் பார்வோனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, யோசேப்பின் நிமித்தமாய் எகிப்து முழுவதும் பஞ்சத்துக்குள்ளாக இருந்தாலும் பஞ்சத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அளவு கடந்த முறையில் செழித்து இருக்கிறத பார்க்கிறோம். செழிப்பு என்று சொல்லப்படும் பொழுது மரம் செடி கொடியை சொல்லாமல் சேர்த்து வைக்கப்பட்ட பொருட்களையும், அவங்களுக்கு இனி ஒரு தேவையில்லை, உட்கார்ந்த இடத்துல சும்மா சாப்பிடலாம், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். விதைப்பும் மறுப்பும் ஒரு காலத்துல தன்னுடைய விளைச்சலை வேற விதமா கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஒன்று 100ஆக கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல, ஒன்று 30ஆக கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல, ஒன்று 60ஆக கொடுக்க வேண்டிய இடத்துல, ஒன்று 200ஆக 500ஆக கொடுக்கிற அளவுக்கு ஒவ்வொரு விதைகளும் தன்னுடைய வீரிய தன்மையை மாற்றிக் கொள்ளுகிறது. நீங்க பார்ப்பீங்க, ஒரு நெற்கதிரில் 60லிருந்து 70 முதல் அதிகபட்சமாக 100 மணிகள் உண்டாகும். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்புடைய காலத்துல தேவனுடைய கரம் வெளிப்பட்டதுனால எல்லாமே அளவுக்கு கடந்த முறையில் விளைச்சலை கொடுக்க ஆரம்பிச்சுதான்.
அப்போ தன்னுடைய தன்மைகள் எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறது. எல்லா செடி மரம் கொடிகள் எல்லாவற்றிலுமே இதை சேகரித்து வைக்க வேண்டிய என்ற ஆவி, இந்த ஞானத்தின் ஆவி யோசேப்பை கொண்டு செயல்பட்டதுனால மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படுகிறது. இதுதான் இந்த ஒரு இடத்துல நம்ம சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுவார் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்திருப்போம் என்றால், முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையை இந்த ஜெப ஆவிக்கு ஒப்பு கொடுத்திருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒன்று நடக்க இருக்கிறது. விலையேற பெற்ற ஒன்று நம்ம வாழ்க்கையில் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம பலமுறை பார்த்து கொண்டே இருக்கிறோம். யோசேப்புக்குள்ளே இருந்த அதே மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய விலையேற பெற்ற பரிசு ஆவியானோட வல்லமை இப்பொழுது இந்த ஜெபத்துக்குள்ளாக நிற்கிற ஒவ்வொரு மேலே இறங்கி வரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி தகப்பனே அப்பா, இந்த வழியில் நம்முடைய விலையேற பெற்ற மகிமையின் கரம் ஒவ்வொருத்தர் மேல் இந்த வேளை இறங்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த விலையேற பெற்ற மகிமையின் வாழ்க்கை இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் இப்பொழுது வெளிப்படுவதாக. அப்பா, வீட்டுக்குள்ளாக இந்த வழியில் நம்முடைய மகிமையின் பிரசனம் இறங்கி வந்து ஒவ்வொருத்தரும் இந்த அளவில்லாத பொருளாதார செழிப்புக்குள்ளாக, சுகத்திற்குள்ளாக, விலையேற பெற்ற விடுதலைக்குள்ளாக, புதிய ஒரு ஆரம்பத்துக்குள்ளாக, கட்டுகளில் இருக்கிறவர்கள் கட்டிலிருந்து விடுதலையாகும்படி இந்த வழியில மகிமையின் கரம் இறங்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். அற்புதத்தை செய்கிடும்படி விலையேற பெற்ற ரத்தம் தெளிக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இப்போதே ரத்தம் தெளிக்கப்படுகிற ஒவ்வொரு இடத்துல இந்த வார்த்தையில் கேட்கிற ஒவ்வொரு மேலே இதை தெளிக்கிறேன் தகப்பனே. இப்பொழுதே இப்படி மகிமை இறங்கி வந்து ஒவ்வொருவரை சுகப்படுத்தி விடுதலையாக்கி தகப்பனே, புதிய ஒரு ஆரம்பத்தை ஒவ்வொருக்கும் கொடுப்பதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. வயதானவர்கள் ஒவ்வொருக்கா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் உடைய வல்லமையின் கரம் அவர்களை தொடுவதாக. உடைய மகிமையின் கரம் ஒவ்வொருவரை தொட்டு தகப்பனே அப்பா, விலையேற பெற்ற பாதுகாவலை கொடுப்பதாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Glory be to God. தேவன் இந்த நாட்கள் நம் மத்தியில் அவருடைய ஆழமான வார்த்தைகளை, சத்தியங்களை கட்டவிக்கிறத நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். இயேசு கிறிஸ்துவானவர் வெளிச்சம் இந்த நாட்களில் பரவி இருக்கிறதையும், அவர் நம்மை வார்த்தையின் அவருடைய வெளிச்சத்தின் ஆழத்திற்குள்ளாய் அழைத்து செல்கின்றதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தையை கேட்டோம். யோசேப்பு அடிமையாய் தான் விற்கப்படுகிறான். தன்னுடைய சொந்த சகோதரனால் வஞ்சிக்கப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டு, ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் நாம் செல்லும்போது வாழ்க்கையை முடிந்து விட்டது, இல்லை இதற்கு மேலே என்ன ஆகப் போகிறது என்றுலாம் நாம் யோசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த காலத்தில் அடிமையின் வாழ்க்கையெல்லாம் சாதாரண வாழ்க்கையில். ஆனால் தேவன் யோசேப்பை அற்புத ரீதியாக அங்கே உயர்த்துவதை நாம் பார்க்க முடிகிறது. மறைப்பொருளை வெளியரங்கமாக்குகிறார். அபிஷேகம் அவனுக்குள்ளாக வைக்கப்படுகிறது. உலகமெங்கும் மற்ற எல்லா இடங்களிலும் பஞ்சங்களினால், அயல் நாடுகள் முழுவதுமாக பஞ்சங்களினால் தவித்து கொண்டிருக்கும் போது தேவன் இவனுக்கு மட்டும் ஒரு அற்புத தரிசனத்தை தந்து அவன் தேசத்தை வழிநடத்துகிறான் மாற்றப்படுகிறான். தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வெளிச்சம் நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளும் போது, அதனால தான் பார்க்குறோம் பூமி எங்கும் இருள் சூழ்ந்து கொண்டு காரிருள் ஜனங்களை மூடலாம், ஆனால் நம் மீது தேவன் உதிப்பார். அவருடைய வெளிச்சம் நம்மை பலருக்கு, ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற வண்ணமாய் நம்மை மாற்றும். அந்த வெளிச்சம் தான் நம்மை தொட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட பல சாட்சிகளை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம். இந்த வெளிச்சமானது எங்களை தொட்டு எங்கள் வாழ்க்கை இருந்த சூழ்நிலைக்கு முற்றிலுமாய் மாறினது. ஏனென்றால் இது தேவன் நமக்காய் வைத்திருக்கிற இந்த நாட்களில் அவர் வைத்திருக்கிற அற்புத விதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு மட்டுமல்ல, நாம் பலருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிதான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அற்புத சாட்சிகள் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அற்புத சாட்சிகள் பலர் ஃபோன் கால் செய்து எங்களுக்கு இந்த அற்புதம், இந்த அதிசயம் நடந்தது என்று சொல்லும்போது தேவனை மட்டும்தான் நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய், தேவனை மட்டும்தான் நாம் ஆராதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எங்களுடைய சபையாகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பட்டணத்தில் அம்பத்தூர் என்ற இடத்துல, பானு நகரில், புதூரில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 10 மணிக்கு வேத வகுப்பு நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி முதல் அதிகாலை 1 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமையில் 2 ஆராதனை உண்டு. முதலாவது ஆராதனை காலை 9 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை மாலை 7:30 மணிக்கும் நடைபெறும். எங்களுடைய சபையுடைய ஆராதனை விவரங்கள் எங்கள் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் பேஜில் இந்த விவரங்கள் உள்ளது. இதை நீங்கள் படித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் யூடியூப் பேஜ் ஆகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் பேஜில் பல தேவனுடைய ஆழமான சத்தியங்களை அப்லோட் செய்துள்ளோம். இதில் கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஷாலோம்.